Hi friends, RM drip and sprinkler system. இந்த கம்பெனி வந்து மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் பிஸ்னஸில் இருக்காங்க. பாண்ட் டு சர்வீஸ் த ஃபார்மர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டோ. ஃபார்மர் கம்யூனிட்டிக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது, வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணால் பெட்டரான சொல்யூஷனிங் மாதிரி யோசிக்கிறாங்க. 16 rupees ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 36.9 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட பிஇ 19.8, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 698 கோடி, டிவிடெண்ட் ஈல்டாக 0.18% தராங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இறக்கத்தில் கிடைக்குது. பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து 71 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். குட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 217%. அதில் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 217% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35.4% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியம் சேல்ஸ் க்ரோத் 27.3% கொடுத்துருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 2018 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 22 கோடி இருந்தது வந்து 61 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு டிசம்பர் போல் 75 crores வந்தது கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு. பட் ஆனால் இம்ப்ரூவ் ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து 2 கோடியிலேருந்து 10 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 35 crores பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோஸ் வந்து 10 இயர்ஸில் 33% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 60% இருக்குது 10 இயர்ஸில். சிஏஜிஆர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 65%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நான் சொன்ன மாதிரி 33% வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்களேன். லாஸ்ட் இயர் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37%, 35%, அதுக்கப்புறம் 31%, 25%, இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. லைபிலிட்டிஸில் 207 crores இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 21% இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 3.85% ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் கிட்டக்க 75% இருக்குது கரண்ட்டாக. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 365 பேர் இருந்தாங்க ஏப்ரல் 2023. ஒரு 3 இயர்ஸ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 44,000 ஷேர் ஹோல்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதுலேருந்து இந்த ஷேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப் இரிகேஷன் பிஸ்னஸில் இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ப்ராஃபிட் க்ரோத் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான இறக்கங்கள் வரும்போது நீங்கள் வாங்கி முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.